வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு ஹல்வா கோதுமை மாவை வச்சு பண்ண போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் பச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடானதும் ஒரு 10 போல் முந்திரியை 1-2 உடைச்சி சேர்த்து அதையும் லேசாக கோல்டன் ப்ரௌன் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி வறுப்பட்டதும் நெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு முந்திரியை மட்டும் தனியாக ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து ஸ்டவ்வை நல்ல லோ ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிளறி இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த நெய்லேயே வறுக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கருகிராமல் ஒன்று போல் நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வரும். கோதுமை மாவோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. நெய்யில் வறுப்பட்ட வாசனையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவை குக் பண்ணிக்கிட்டா போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். 1/4 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுகரும் கோதுமை மாவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது பாதி சேர்த்துருக்கேன். பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு பாதி மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நான் இது வரைக்கும் சேர்த்துருக்கிறது 1 கப் தண்ணி. இன்னொரு 1/2 கப் தண்ணி வந்து இருக்குது. இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மீதி இருக்கிற 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி தட்டுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகளெல்லாம் உடஞ்சி நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். ஃபுல்லாகவே வந்து நான் நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் இந்த அல்வா கிளறிட்டுருக்கேன். இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிட்டுருக்க டயத்தில் நம்ம இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்டவ்வை ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுறணும். இந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததை விடவே இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து ஹல்வாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுமே வந்து நம்மளுக்கு திருநெல்வேலி அல்வா கலர் வந்து கிடச்சிடும். நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் வெறும் கேரமலைஸ் பண்ணி ஊற்றும் போதே நம்மளுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குவேன். இந்த அளவுக்கு நெய் போதுமானதாக இருக்கும். மொத்தமாகவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் 2, இப்போ 1. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். பட் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டே இருக்க ஹல்வா வந்து நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்க வந்து அது திக்காகி வந்துடும். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாக போகுது. நல்லா நம்மளுக்கு பார்க்கும்போதே தலைன்னு அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஓரத்தில் நம்ம சேர்த்த நெய் லேசாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஹல்வாவோட பக்குவம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக அப்படி ஹல்வாவை எடுத்து இப்படி வெட்டிங்கன்னா அப்படியே மடிப்பாக விழுகும். அதே சமயத்தில் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படி மாற்றும் போதே பாருங்கள் ஹல்வா வந்து திருநெல்வேலி ஹல்வா மாதிரி அப்படியே மடிப்பாக விழுகுது. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.